Welcome to Success Max MSP. Hi students, இன்னைக்கு exercise 5.1ல second sum பாருங்க. Find the equation of the circle with the center point கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கனாக்கா 2, -1 and passing through the points 3, 6 in the standard form. அதாவது இந்த சர்க்கிளில் ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து 3, 6 இப்படி இருக்குனாக்கா இங்கேருந்து இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னவாக இருக்கும், ஆரோட வேல்யூவாக இருக்கும். இப்போ இந்த சென்டர் வந்து நான் ஓன் பேர் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாகணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாதான் அது ஆரோட வேல்யூவாக இருக்கும். அப்படின்னா OA, அப்போ இதை தான் என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம், ஆர்னு மென்ஷன் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, x2 - x1 whole square + y2 - y1 whole square. இப்போ இதை வந்து நான் x1 y1 எடுக்கிறேன், இது x2 y2ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. x1 y1 அது வந்து 2, -1 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு x2 y2 அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 3, 6ன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ x2க்கு என்ன கொடுக்கணும், 3 - x1ஓட ஆன்சர் வந்து 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட ஆன்சர் வந்து 6 மைனஸ் y1ஓட ஆன்சர் -1. அது அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆகும் ஹோல் ஸ்கொயர். 3லேருந்து 2 மைனஸ் பண்ணாக்கா 1 கிடைக்கும், அதை ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆட் பண்ணாக்கா 7 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். 7 ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா 49. அப்படின்னா OA அதாவது ஆரோட வேல்யூ √15 கிடைக்கும். இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அதுக்குரிய ஃபார்முலா என்னது, x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். இதில் வந்து h, k அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணோம், இந்த சென்டரை தான் மென்ஷன் பண்ணோம். இதுதான் உங்களுக்கு h, kவோட ஆன்சர். இப்போது உங்கள் x - hோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - kவோட ஆன்சர் -1. ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது, ரெண்டையும் சேர்க்கும்போது என்ன வரும், +1 கிடைக்கும் ஹோல் ஸ்கொயர். இங்கே r ஸ்கொயர் அப்படின்போது ஆரோட வேல்யூ √50, √50 ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்படின்னா இது a, இது b. அப்படின்னா a ஸ்கொயர் -2ab. அப்படின்னா அது 3 மல்டிப்ளை பண்ணால் 4x கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ 2 ஸ்கொயர் பண்ணால் 4. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த டேர்மையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா y ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்படின்னா 2y கிடைக்கும். ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1ன்னு இருக்கும். இப்போ அது ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல், 15 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஆர்டரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு x ஸ்கொயர் y ஸ்கொயர் எழுதிக்கலாம். x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4x, இங்கே ப்ளஸ்ஸு 2y. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், +5 கிடைக்கும் ஈக்குவல் டு 50. இப்போ அந்த ஈக்குவேஷனுக்கு ஆப்போசிட் நம்ம எடுத்துகிட்டு வரோம்னாக்கா x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் -4x ப்ளஸ் 2y ப்ளஸ் 5. இந்த 50 ஆப்போசிட்டில் இருந்துனாக்கா -15 வரும் ஈக்குவல் டு 0. நான் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் -4x ப்ளஸ் 2y. 50லேருந்து ஒரு 5 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், -45 கிடைக்கும் ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.